தேவனுடைய பெட்டி. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறபோது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக் கொண்டு போனார்கள். தேவனுடைய பெட்டி சிறிது காலம் பெலிஸ்தருடைய தேசத்திலே இருந்தது. ஏலியின் காலத்தில் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தத்தில் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை தங்கள் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இதன் நிமித்தமாக கர்த்தர் பெலிஸ்தரை வாதித்தார். ஆனால் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை தங்கள் தேசத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். தேவனுடைய பெட்டி அந்நாளில் இருந்து கீரியாத் யாரீமின் ஊரிலே அபினதாபின் வீட்டில் இருந்தது. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். சவுல் ஒரு சமயம் தேவனுடைய பெட்டியை தன்னிடத்தில் கொண்டு வருமாறு சொன்னார். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. பூர்வ காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பெட்டிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். காலம் செல்ல செல்ல இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்து விட்டார்கள். இஸ்ரவேலர் தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவமும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு தேவனுடைய பெட்டி அடையாளமாய் இருக்கிறது. ஆலய கட்டிடத்தின் அலங்காரமான வெளித்தோற்றமும் அதன் அழகும் ஆடம்பரமும் உண்மையான சபைக்கு அடையாளம் அல்ல. அலங்காரத்தை அடிப்படையாக வைத்து கர்த்தருடைய பிரசன்னத்தை தீர்மானம் பண்ண முடியாது. அலங்காரமான ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் மண் சுவரினால் கட்டப்பட்டு கூரை மேயப்பட்டிருக்கிற சபைகளிலும் வாசம் பண்ணுகிறார். எங்கே கர்த்தருடைய நாமத்தினால் 2 பேர் அல்லது 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் ஆத்துமாக்களிலே வாசம் பண்ணுகிறார். தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாசனத்தில் வீற்றிருக்கும் போது அவர் தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு மறுபடியும் முக்கியத்துவமும் கனமும் மரியாதையும் மதிப்பும் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். தாவீது தேவனுடைய பெட்டியை பற்றி சொல்லும் போது மிகவும் பரிசுத்தமான வார்த்தைகளையும் கனமுள்ள வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பெட்டியை கனப்படுத்தி வந்தார்கள். ஆனால் சிறிது காலம் வரையிலும் அவர்கள் தேவனுடைய பெட்டியை மறந்து விட்டார்கள். இப்போது மறுபடியுமாய் தேவனுடைய பெட்டியை விவரிப்பதற்கு பரிசுத்தமான வார்த்தைகளும் கனமுள்ள வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை பற்றி தியானிக்கும் போது அவரை எல்லாவற்றிற்கும் மேலானவராகவும் உயர்ந்தவராகவும் தியானிக்க வேண்டும். நாம் கர்த்தரை பற்றி பேசும் போதோ பரிசுத்தமான வார்த்தைகளையும் பயபக்தியுள்ள வார்த்தைகளையும் மகிமையுள்ள வார்த்தைகளையும் பேசி கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலானது. அவர் சேனைகளுடைய கர்த்தராய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை சர்வ சிருஷ்டிகராகவும் சர்வ ஆளுநராகவும் இருக்கிறார். கர்த்தர் எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டித்து அவரை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆளுகை செய்கிறார்.
சேனைகளின் கர்த்தர் சர்வ லோகத்திற்கும் அதிபதியாக இருந்தாலும் அவர் கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிறதை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கு வாசமாய் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கேருபீன்களுக்கு அருகாமையில் கிருபாசனம் இருக்கிறது. கிருபாசனம் கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அடையாளம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தம்மை வெளிப்படுத்தும் போது தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் மத்தியஸ்தர் மூலமாக நம்மோடு ஒப்புரவாக்குகிறார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். நாம் கர்த்தருடைய பரிசுத்தமான பிரமாணங்களை பற்றி உயர்வாக பேச வேண்டும். அதை பயபக்தியோடு தியானிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு தேவனுடைய பெட்டி மிகவும் முக்கியமானது. அவர்களுக்கு அது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தருடைய பெட்டி முக்கியமானதாய் இருந்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் முக்கியமானதாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மத்தேயு 28:20. கிறிஸ்துவானவர் நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். நாம் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாவதற்கு கிறிஸ்துவானவர் தம்முடைய பிதாவானவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4. தேவனுடைய பெட்டியை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கும் போதும் அதை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் போதும் கர்த்தர் ஒரு சில பிரமாணங்களை நியமித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியின் பிரமாணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து தாவீது நகரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தாவீது தன்னுடைய விருப்பத்தை இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார். இதற்காக அவர் இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டுகிறார். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாய் இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களுடைய தங்கள் வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்முடைய கூட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். 1 நாளாகமம் 13:1-3 வரை. கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி தாவீதும் அவரோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போகிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவதற்கு தாவீது இஸ்ரவேலர் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டுகிறார். இவர்கள் எல்லோரும் தேவனுடைய பெட்டியை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து தாவீதின் நகரத்திற்கு சந்தோஷமாய் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்கு வருவது இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. அந்த சந்தோஷத்திற்கு இஸ்ரவேலர் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரும் எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். தாவீது இஸ்ரவேலர் எல்லோருக்குள்ளும் 30,000 பேரை கூட்டுகிறார். தாவீது 4ஆம் முறையாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இஸ்ரவேலர் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷரை கூட்டிக் கொண்டார். தன் சத்துருக்களோடு 3 முறை யுத்தம் பண்ண போனார். ஆனால் இம்முறை தன்னோடு தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை மட்டுமே தன்னோடு சேர்த்துக் கொண்டார். இஸ்ரவேல் ஜனத்தாரில் வாலிபராய் இருக்கிறவர்கள் உடன்படிக்கை பெட்டியை மறந்து விட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே இப்போது உடன்படிக்கை பெட்டியை பற்றி அதிகமாய் பேசப்படுவதில்லை. இப்படிப்பட்ட காலத்தில் தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றி சொல்லுகிறார். கேருபீன்களின் நடுவே வாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி என்று தேவனுடைய பெட்டிக்கு மறுபடியும் கனமும் மகிமையுள்ள வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் வாலிபர்கள் கர்த்தரை பற்றிய பரிசுத்தமான வார்த்தைகளையும் பயபக்தியுள்ள வார்த்தைகளையும் கேட்டு தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உற்சாகம் அடைகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை பற்றி கேள்விப்படும் போது இஸ்ரவேலின் வாலிபருக்கும் தேவனுடைய பெட்டியின் மீது மதிப்பும் மரியாதையும் உண்டாயிற்று.
தாவீதும் அவருடைய மனுஷரும் தேவனுடைய பெட்டியை பாலயூதாவில் இருந்து தாவீது நகரத்திற்கு கொண்டு வரும்போது கர்த்தருக்கு விரோதமாக ஒரு தப்பிதம் செய்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தங்கள் தோளின் மீது சுமந்து செல்ல வேண்டும். ஆனால் தாவீதும் அவருடைய மனுஷருமோ தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருந்து கொண்டு வருகிறார்கள். பாலயூதா என்பது கீரியாத் யாரீமிற்கு கானானியர் கொடுத்த பழங்காலத்து பெயராகும். இதன் மறுபெயர் பாலா. ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் என்பது மோசேயின் பிரமாணம். அதற்கு பதிலாக தாவீது இங்கு பெட்டியை புதிய ரதத்தின் மேல் ஏற்றினார். கிபியாவில் இருந்து எருசலேமிற்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார். பெலிஸ்தரும் பெட்டியை வண்டியில் வைத்துதான் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்ப அனுப்பினார்கள். ஊசா என்னும் பெயருக்கு பெலன் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் ஊசா என்னும் பெயரில் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: அபினதாபின் குமாரன், சீமேயின் குமாரன் லேவியன், ஒரு பென்யமீனன், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவன், யூதாவின் மனுஷரில் ஒருவன். அகியோ என்னும் பெயருக்கு உடன் பிறந்தவன் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் அகியோ என்னும் பெயரில் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: அபினதாபின் குமாரன், எல்பாலின் குமாரன் பென்யமீன், எகியேலின் குமாரன். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் இருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடக்கிறான். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தங்கள் தோளின் மீது சுமந்து கொண்டு போவதற்கு பதிலாக அதை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு போகிறார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் இந்த புது ரதத்தை நடத்துகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை தங்கள் தோள்களின் மேல் சுமக்கும் ஊழியம் கோகாத்தியரிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ரதங்களோ வண்டில்களோ கொடுக்கப்படவில்லை. கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாய் இருந்தது. எண்ணாகமம் 7:9. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சுமப்பதற்கு கடினமாய் இருக்காது. அது அதிக பாரமானது அல்ல. தேவனுடைய பெட்டியை தோளின் மீது எளிதாக சுமந்து கொண்டு போக முடியும். தாவீதோடு கூட 30,000 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களில் ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை கிபியாவில் இருந்து சீயோன் மலைக்கு தங்கள் தோள்கள் மீது சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆனால் தாவீதும் அவருடைய மனுஷருமோ தேவனுடைய பெட்டியை தோளின் மீது சுமந்து கொண்டு போகாமல் அதை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அந்த ரதத்தை நடத்தி கொண்டு போகிறார்கள். தேவனுடைய பெட்டி தோளின் மேல் ஏற்றப்பட்டு போகாமல் புது ரதத்தின் மேல் ஏற்றப்பட்டு போகிறது. ரதத்திலும் வண்டில்களிலும் சாதாரணமான பொருள்களையும் சுமைகளையும் ஏற்றிக்கொண்டு போவது வழக்கம். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய பெட்டியை சாதாரண பொருளைப் போல பாவிக்கிறார்கள். சாதாரண சுமைக்கும் தேவனுடைய பெட்டிக்கும் இடையே அவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிய போது கர்த்தருடைய பெட்டியை தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தர் அதன் நிமித்தமாய் பெலிஸ்தரை வாதித்தார், அவர்களை தண்டித்தார். பெலிஸ்தருக்கு தேவனுடைய பெட்டியை பற்றி ஒன்றும் தெரியாது. பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டிக்கு விரோதமாக செய்தது எல்லாமே அவர்களுடைய அறியாமையினால் செய்தது. இஸ்ரவேல் புத்திரரோ பெலிஸ்தரை போல சத்தியம் அறியாதவர்கள் அல்ல. இஸ்ரவேலருக்கு தேவனை பற்றியும் தெரியும், தேவனுடைய பெட்டியை பற்றியும் தெரியும். பெலிஸ்தர் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இஸ்ரவேலரோ தேவனுடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள். இஸ்ரவேலருக்கு கர்த்தருடைய பிரமாணம் போதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு சத்தியம் தெரிந்திருந்தும் தேவனுடைய பெட்டியை ஆசாரியர்கள் தங்கள் தோளில் மேல் சுமந்து கொண்டு போகாமல் அதை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி நடத்தி கொண்டு போகிறார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை ஒரு வண்டிலின் மேல் ஏற்றி கொண்டு போனது அவர்களுடைய அறியாமை. ஆனால் இஸ்ரவேலர் தேவனுடைய பெட்டியை புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு போவது அவர்களுடைய துணிகரமான பாவம். இஸ்ரவேலர் தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவமும் கனமும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதாக நினைத்து அதை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு போகிறார்கள். ரதம் புதிதாய் இருந்தாலும் பழையதாய் இருந்தாலும் தேவனுடைய பெட்டியை தோளில் சுமக்காமல் ரதத்தின் மேல் கொண்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. ரதத்தின் மேல் தேவனுடைய பெட்டியை கொண்டு போவதை கர்த்தர் நியமனம் பண்ணவில்லை. இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டியை கொண்டு போகும்போது
தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளை, வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிக்கொண்டு போகிறார்கள். கர்த்தரை தனிமையில் ரகசியமாய் ஆராதிக்கும் போது நம்மால் எவ்வளவு தனிமையாய் இருக்க முடியுமோ அவ்வளவு தனிமையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை எல்லோருக்கும் முன்பாக சபையாரோடு சேர்ந்து வெளிப்படையாக ஆராதிக்கும் போது நம்மால் எவ்வளவு அதிகமாக வெளிப்படையாய் ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக வெளிப்படையாய் ஆராதிக்க வேண்டும். தனி ஆராதனையும் சிறப்பாய் இருக்க வேண்டும், பொது ஆராதனையும் சிறப்பாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்கு வருகிறது. பெட்டி அங்கே வருவதற்கு இதுவரையிலும் இருந்த தடையெல்லாம் நீங்கி போயிற்று. ஆகையினால் தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆடி பாடுகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி தங்களுக்கு பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் இருக்கும் என்று இஸ்ரவேலர் நினைக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்கு வருவது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. இஸ்ரவேல் சந்ததியாரால் தங்கள் சந்தோஷத்தை அடக்கி கட்டுப்படுத்த முடியவில்லை. தாவீதும் இஸ்ரவேலரும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிக்கொண்டு போகிறார்கள். கர்த்தர் என்பது இங்கு தேவனுடைய பெட்டியை குறிக்கிற வார்த்தை. புது ரதத்தின் மேல் தேவனுடைய பெட்டி ஏற்றப்பட்டிருக்கிறது. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஆடிக்கொண்டு போகிறார்கள். தாவீது இந்த சந்தர்ப்பத்தில் 68வது சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் மோசேயின் ஜெபத்தோடு ஆரம்பமாகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்கள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை ஒவ்வொரு இடமாக தூக்கி கொண்டு போனார்கள். அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தூக்கி கொண்டு போகும்போது மோசே, தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று ஜெபிப்பது வழக்கம். மோசே ஏறெடுத்த இந்த ஜெபத்தை தாவீது 68வது சங்கீதத்தின் முதல் வசனத்தில் பயன்படுத்துகிறார். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியாரும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போகிறார்கள். தாவீது இந்த சம்பவத்தை 68வது சங்கீதத்தில் இவ்வாறு எழுதுகிறார்: முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். சங்கீதம் 68:25. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியாரும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போகும்போது அவர்களோடு கூட இஸ்ரவேலின் பிரபுக்களும் ஆடி பாடிக்கொண்டு போகிறார்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சிம்ய பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. சங்கீதம் 68:27. தாவீது 68வது சங்கீதத்தின் முடிவிலே, தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் என்று சொல்லுகிறார். ஊசா செத்து போனதை பார்த்து தாவீது இந்த வாக்கியத்தை இந்த சங்கீதத்தில் சேர்த்திருக்க வேண்டும்.